வெல்கம் டு தமிழ் சமையல். வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சுவையான அவரைக்காய் பொரியலுங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுட்டோங்க. வானலில் ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் சூடானதும் அதில் 2 வரமிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்புங்க. அது நல்லா செவந்து வரட்டுங்க. இதில் ஒரு 10 பல் பூண்டுங்க நம்ம நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இதையும் அது கூட சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு, இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதையும் இந்த எண்ணெயிலேயே ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி வரட்டுங்க. இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் நல்லா குறுக்க அரிஞ்சு போட்டுக்கோங்க. இது அவ்வளோ நல்ல சூப்பராக சுவையாக இருக்குங்க. இப்போ இதில் அரிஞ்சு வச்ச இந்த ஒரு பழம் தக்காளி பழத்தையும் இது கூட சேர்த்து இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு, நம்ம நைஸாக அரிஞ்சு வச்சோம் இல்லைங்களா அவரைக்காய், இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இதுலேயே இந்த எண்ணெயிலேயே இதையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கலாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்க, நல்லா இதை இந்த எண்ணெயிலே இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம குழம்பு பொடி தாங்க 2 ஸ்பூன் போடுறோங்க. இந்த குழம்பு பொடி போட்டு இதோடைய பச்சை மணம் போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் பெரட்டி விடணுங்க. இந்த அவரைக்காய் வேகிறதுக்கும் ரொம்ப தண்ணிலாம் நம்ம தேவையில்லைங்க. திட்டமாக தெளித்து விட்ற தண்ணி இருந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க. ஏன்னா எண்ணெயிலே பாதி வெந்து போச்சு. மீதி உள்ளதும் இந்த வேக்காலே இது வெந்துருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட வேண்டியது தாங்க. பாருங்களேன், அவ்வளோ சுவையான சூப்பரான, பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. அவ்வளோதாங்க, சுவையான அவரைக்காய் பொரியல் தயார். இது போன்ற வீடியோக்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.